Hi friends, welcome to Chris Creation. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Adobe XD யோட ஷார்ட்கட் கீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்றது மூலியமா நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ஸோ தட் நம்ம எவ்ரி டைம் வந்து நம்ம தேடி தேடி அந்த ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்றத தேடி கிளிக் பண்ண தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிசைன் ப்ரிவியூ பண்ணணும்னா ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம ப்ரிவியூ பார்ப்போம். அதுக்கு பதிலாக நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் கொடுத்தோம்னாவே வந்து நமக்கு ப்ரிவியூ ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் கீஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற ஒவ்வொரு ஷார்ட்கட் கேஸ்மே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்போ நம்ம ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து அதை எப்படி நம்ம ஹரிசாண்டலாவும் வெர்டிகலாவும் சென்டர் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் இங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஸோ அதுக்கு பதில் நம்ம வந்து ஷார்ட்கட் கீஸ் இருக்கு. இங்க பாருங்க, ஷிஃப்ட் பிளஸ் சி அழுத்தினா வந்து ஹரிசாண்டலா வந்து சென்டர் ஆயிரும். அகைன் நான் ஷிஃப்ட் பிளஸ் எம் அழுத்தினா பாருங்க இப்போ வெர்டிகலாவும் சென்டர் ஆயிரும். ஸோ இங்க பாருங்க, கீழே நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் கீஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க இதுலயும் நீங்க பாத்துக்கலாம். அகைன் நான் வந்து இதை டாப் அலைன்மெண்ட் பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் அப் ஏரோ அழுத்துறீங்கன்னா இதை வந்து டாப் அலைன்மெண்ட் ஆயிரும். ஸோ இதை நான் ரெண்டு தான் நான் மாத்துறேன். ஸோ நான் இப்போ இது ரெண்டு தான் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் வந்து டாப் அலைன்மெண்ட் பண்ணும் அப்படின்னா நான் இதை வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் அப் ஏரோ நான் வந்து செலக்ட் பண்ணனா வந்து இது ரெண்டுமே வந்து டாப்ல வந்து செலக்ட் ஆயிரும். இப்போ பாருங்க, இப்போ இது ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் அப் ஏரோ அழுத்தினா வந்து ரெண்டுமே வந்து டாப் அலைன்மெண்ட் ஆயிடுச்சு. இதுவே வந்து ரெண்டுமே வந்து பாட்டம் அலைன்மெண்ட் வரணும்னா அதே சேம் கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் டவுன் ஏரோ அழுத்தினா வந்து பாட்டம் அலைன்மெண்ட் ஆயிரும். ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு ரைட் அலைன்மெண்ட்ஸ் வேணும்னா ரைட் கொடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் வேணும் அப்படின்னம்னா வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ ரெண்டுத்தையும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையுமே நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் லெஃப்ட் ஏரோ கிளிக் அழுத்தினா வந்து லெஃப்ட் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் கீஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, நான் கண்ட்ரோல் பிளஸ் கொடுத்தனா வந்து ஜூம் ஆகும். அதே நான் கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தனா வந்து ஜூம் அவுட் ஆகும். எனக்கு பர்டிகுலர் எலமெண்ட் மட்டும் உங்களுக்கு ஜூம் ஆகணும் அப்படின்னீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் 3 கொடுத்தீங்கன்னா வந்து பர்டிகுலர் எலமெண்ட் மட்டுமே வந்து ஜூம் ஆகும். அதே வந்து உங்களுக்கு ஆக்சுவல் சைஸ் வேணும் அப்படின்னம்னா கண்ட்ரோல் பிளஸ் 1 கொடுத்தீங்கன்னா வந்து ஆக்சுவல் சைஸ் வந்துடும். அதுவே நீங்க கண்ட்ரோல் பிளஸ் 0 கொடுத்தீங்கன்னா வந்து ஃபிட் டு விண்டோ, ஸோ நம்ம நார்மல் விண்டோக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது காப்பி அண்ட் பேஸ்ட். இது வந்து நார்மல் காப்பி அண்ட் பேஸ்ட் தான். நான் இப்போ இதை வந்து நான் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணனா அதே இடத்துல பேஸ்ட் ஆயிடும். ஸோ இப்போ நான் எடுத்தேன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இல்லை உங்களுக்கு வந்து லேயர்ஸ் பேனல் வச்சு காமிச்சோன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ அகைன் நான் வந்து காப்பி பண்ணேன். ஸோ இப்போ ஒரே ஒரு எலிப்ஸ் தான் இருக்கு. நான் இப்போ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணனா இன்னொரு எலிப்ஸ் வந்துடும். ஸோ இதுவே வந்து நான் உங்களுக்கு பேஸ்ட் அப்பியரன்ஸ் சொல்றேன். ஸோ பேஸ்ட் அப்பியரன்ஸ் நான் இன்னொரு எலிப்ஸ் ட்ரா பண்ணி உங்களுக்கு சொன்னா புரியும். ஸோ இதுல வந்து நான் ஒரு கலர் ஃபில் பண்றேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். அகைன் நான் இன்னொரு எம்டி சர்க்கிள்ல நான் இன்னொரு இது வந்து நான் சேம் கலர் வந்து நான் ஃபில் பண்ணும். ஸோ சேம் கலர் ஃபில் பண்ணும் அப்படின்னு நான் என்ன பண்ணுன்னா, ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிட்டு ஸோ இதுல கிளிக் பண்ணும். ஸோ கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் வி கொடுத்தீங்கன்னா அதே சேம் கலரே வந்து அப்பியரன்ஸ் வரும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எந்த எலமெண்ட்ஸ் வேணாலும் நம்ம அதோட பேஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் இப்போ பாத்தீங்கன்னா வந்து இப்போ இந்த எலமெண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த எலமெண்ட் வந்து நம்ம டிசைன் பண்ண மேல் நமக்கு டிஸ்டர்பா இருக்கும். ஸோ நம்ம இதை மூவ் பண்ண மேல் வந்து ஸோ இதுவும் சேர்ந்து மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ லாக் பண்ற ஷார்ட் கீ வந்து ஸோ கண்ட்ரோல் பிளஸ் எல் கொடுத்தீங்கன்னா வந்து இது வந்து லாக் ஆயிடும். ஸோ இதை வந்து நம்ம மூவ் பண்ணவே முடியாது. இதுவே நீங்க அகைன் நீங்க கண்ட்ரோல் பிளஸ் எல் கொடுத்தீங்கன்னா வந்து அன்லாக் ஆயிடும். ஸோ உங்களுக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். லாக் ஆகி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட்டு சிம்பிள் வந்துடும். ஸோ அன்லாக் பண்ணீங்கன்னா அது வராது. தென் இந்த இதே எனக்கு வேணாம் அப்படின்னம்னா இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கண்ட்ரோல் பிளஸ் கமா கொடுத்தோம்னா வந்து ஹைட் ஆயிரும். ஸோ ஹைட் ஆயிடுச்சுன்னா நீங்க லேயர்ஸ் பண்ணல பாருங்க. ஸோ இந்த ஐ வந்து கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு அகைன் வேணும்னா வந்து நீங்க அதை விசிபிள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம வந்து குரூப் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ரெண்டு எலிமெண்ட்டுமே நம்ம குரூப் பண்ணோம் அப்படின்னோம்னா வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதில் நம்ம கண்ட்ரோல் ஜி அழுத்தினா வந்து குரூப் ஆயிரும். அதுவே நம்ம அன்குரூப் பண்ணோம்னா நம்ம ஷிஃப்ட் பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் ஜி அழுத்தணும்னா வந்து அன்குரூப் ஆயிரும். ஸோ நீங்க லேயர்ஸ் பண்ணல பாத்தீங்கன்னாவே அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தென் நம்மளோட ஆர்ட் போர்டு வந்து நம்ம கிரிட் ஷோ பண்ணும் அப்படின்னு நினைச்சோம்னா வந்து கண்ட்ரோல் பிளஸ் அப்பர் ஏரோ இருக்குல்ல, ஸோ அப்பர் ஏரோ அழுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிரிட் ஷோ ஆகும். அகைன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வந்து கிரிட் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அகைன் நீங்க உங்களுக்கு லே அவுட்ஸ் வேணும் அப்படின்னம்னா கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் அதே அப்பர் ஏரோ அழுத்தீங்கன்னா வந்து லே அவுட்ஸ் வந்துடும். அகைன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லே அவுட்ஸ் போயிடும். நம்ம கிரிட் ஷோ லே அவுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்ப பார்ப்போம்னா நம்ம பண்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து
கரெக்டான பிக்சல்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கோசரம் நம்ம வந்து இந்த கிரிட் ஷோ அப்பப்ப நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு எலமெண்ட் நம்ம டூப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னம்னா வந்து அதை எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்றேன். ஸோ சேம் காப்பி பேஸ்ட் மாதிரி தான் வரும். ஸோ நான் டூப்ளிகேட் பண்ணிட்டேன்னா இங்க பாருங்க. ஸோ இன்னொரு எலமெண்ட்ஸ் வந்து வந்துருச்சு. அதுவே நீங்க ஆட் போர்டு வந்து நீங்க டூப்ளிகேட் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் டி எடுத்தீங்கன்னா வந்து அதுல இருக்கிற அதே மாதிரி ஆட் போர்டு வந்து இன்னொன்று டூப்ளிகேட் ஆயிரும். இதுவே நம்ம வந்து ரிப்பீட் கிரிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இந்த ரிப்பீட் கிரிட் ஆப்ஷனுக்கு நம்ம இங்க போய் நம்ம செலக்ட். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து கண்ட்ரோல் ஆர் கொடுத்தோம்னா வந்து ரிப்பீட் கிரிட் ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ நம்ம வந்து ரிப்பீட் கிரிட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி நம்ம ரிப்பீட் கிரிட் ஆப்ஷனுக்கு வந்து கண்ட்ரோல் ஆர் கொடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து லேயர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு லேயர் தான் இருக்கு. ஸோ இதுக்கு மேலே நான் இன்னொரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இதோட கலர் நான் வந்து வேற ஒரு கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அகைன் நான் டூப்ளிகேட் பண்ணி இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அதோட கலர் நான் வேற ஒரு இது சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது வந்து டாப் லேயரு. ஸோ இது நான் நேம் சேஞ்ச் பண்ணி காமிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் இது வந்து ப்ளூ கலரு, தென் இது வந்து நான் ரெட்டு, இது வந்து காஃபி. இப்போ நம்ம வந்து 3 லேயர்ஸ் வச்சிருக்கோம். ஸோ 3 லேயருக்குமே நம்ம வந்து இப்போ நமக்கு இந்த ப்ளூ கலர் லேயர் வந்து லாஸ்ட் பாட்டம் போகணும் அப்படின்னோம்னா வந்து ஒரு ஸ்டெப் பாட்டம் போகணும்னா வந்து கண்ட்ரோல் பிளஸ் இந்த சைடு பிராக்கெட் இருக்குல்ல. ஸோ லெஃப்ட் சைடு பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா வந்து 1 ஸ்டெப் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ பாருங்க, நான் கண்ட்ரோல் பிளஸ் 1 ஸ்டெப் மூவ் ஆகுறதுக்கோசரம் நான் என்ன கொடுக்குறேன்னா 1 ஸ்டெப்க்கு ஒரு பிராக்கெட் மட்டும் கொடுத்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லேயர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுவே எங்களுக்கு வந்து ஃபார்வர்டு வரணும் அப்படின்னோம்னா ஸோ அகைன் நம்ம ரைட் சைட் பிராக்கெட் கொடுத்தோம்னா வந்து ஃபார்வர்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாவே தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து லேயர் வந்து ஃபுல்லாவே வந்து பேக்வர்ட் போனோம் அப்படின்னோம்னா கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் லெஃப்ட் பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா வந்து எலமெண்ட்ஸோட பாட்டம் லேயருக்கு போயிடும். அதுவே வந்து உங்களுக்கு எவ்வளவு எலமெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து டாப் லேயர் வரணும் அப்படின்னம்னா அதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் ரைட் பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா வந்து டாப் மோஸ்ட் லேயருக்கு வந்து வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து இப்போ நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்ம போய் இங்க எலமெண்ட்ஸ்ல கிளிக் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம ஆர் கொடுத்தோம்னா வந்து இங்க பாருங்க ரெக்டாங்கிள் வந்து வந்துடும். ஸோ நம்ம வந்து டைரக்டா வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதுவே வந்து நம்ம ரெக்டாங்கிள் ட்ரா பண்றது இல்லை, நமக்கு இப்போ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம் அப்படின்னோம்னா சர்க்கிள் சொல்ல மாட்டோம், அதுல வந்து எலிப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இ கொடுத்தோம்னா வந்து எலிப்ஸ் வந்துடும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து எலிப்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். தென் நம்ம ட்ரையாங்கிள் இல்லைன்னா பாலிகான் ஷேப் வேணும் அப்படின்னோம்னா ஒய் கொடுத்தோம்னா வந்து நமக்கு பாலிகான் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஒரு பென் டூல் வேணும், பென் டூல நம்ம ஒரு லைன் ட்ரா பண்றோம் அப்படின்னோம்னா இப்போ நான் பென் டூல் செலக்ட் பண்ணிட்டேன்னா வந்து நம்ம லைனு இல்லை கேவ் ஷேப் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கேவ் ஷேப்பும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லைன் டூல் வேணும் அப்படின்னோம்னா ஸோ எல் கொடுத்தோம்னா வந்து ஒரு லைன் டூல் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நம்ம ஷார்ட் கட்ஸ் இருக்கு. நம்ம ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ண மேல என்ன ஆகும்னா ஈஸியா வந்து நம்ம வந்து எந்த எலமெண்ட்ஸ் வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து செலக்ட் வேணும்னா பி கொடுத்தீங்கன்னா வந்து செலக்ட் எலமெண்ட்ஸ் வந்துடும். ஸோ இங்க பாருங்க, இது செலக்ட் எலமெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஈஸியா வந்து ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணியே வந்து நம்ம எலமெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து டி கொடுத்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் வந்து வந்துடும். ஸோ இதுல நம்ம வந்து எது வேணுமோ நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். அதுவே நீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆர்ட் போர்டு வந்து நீங்க கிரியேட் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வந்து ஸோ நீங்க வெறும் ஏ கொடுத்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்ட் போர்டு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்க வந்து ஷோ ஆகும். ஸோ இங்க பாருங்க, ஸோ நமக்கு எந்த ஆர்ட் போர்டு வேணுமோ நம்ம வந்து அந்த ஆர்ட் போர்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆர்ட் போர்டு வச்சுன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து போய் நம்ம எலமெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ண தேவையில்ல. இதுவே நம்ம இந்த எலமெண்ட்ஸோட வந்து ஒப்பாசிட்டி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணா என்ன பண்ணுவோம், நம்ம இதை வந்து ட்ராக் பண்ணியிருப்போம். ஸோ இதுலேயே வந்து நம்ம நம்பர்ஸ்ல கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ 10 வேணும் அப்படின்னா 1 கொடுத்தனா 10% வந்துடும். இதே 2 கொடுத்தனா 20 வந்துடும். இதே வந்து நான் 6 கொடுத்தனா வந்து 60. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு எவ்வளவு ஒப்பாசிட்டி வேணுமோ நம்ம வந்து நம்பர்ஸ்லேயே வந்து ஈஸியா கொடுத்துக்கலாம். நம்ம பண்ண டிசைனை நம்ம வந்து ப்ரிவியூ பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம போய் இங்க பிளே பட்டன் வந்து நம்ம கொடுப்போம். அதுக்கு பதிலாக கண்ட்ரோல் பிளஸ் என்டர் கொடுத்தீங்கன்னா வந்து நம்மளோட டிசைன் வந்து ப்ரிவியூ வந்துடும். ஸோ இங்க பாருங்க, ஸோ நம்ம டிசைன் வந்து இப்போ ப்ரிவியூ ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ என்கிட்ட வந்து ஃபுல் பிடிஎஃப் இருக்கு ஷார்ட்கட் கீஸ்க்கு. உங்களுக்கு என்ன நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது அவசரம் நீங்க அதுலயும் பிங் பண்ணுங்கன்னா உங்களுக்கு அதுலயும் ரிப்ளை பண்றேன். மறக்காம நம்மளோட சேனல் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.